எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டைப்பாக 75 கணக்கு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதை வந்து நம்ம இப்போ ஃபுல் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்து ஒரு 15 கணக்கு எடுத்து வந்துருக்கேன். இந்த 15க்கு நீங்கள் 15 வாங்கிட்டீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி கேட்டாலும் உங்களால் வரக்கூடிய எக்ஸாமில் ஆன்சர் ஒரு செகண்டில் போட்டுடலாம். ஸோ இன்னைக்கான கொஸ்டினுக்கான கேள்விகளை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் எழுதிட்டு இருப்பீங்க. நான் ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்டில் தான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க. இப்போ நான் அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் குரூப் 4க்கு தேவையான ஒரு 15 கணக்கு எடுத்து வந்திருக்கேன். எல்லாமே வித்தியாசமான டைப்பு. ஃபுல் வீடியோ பாருங்கள். சரிங்களா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்கள். ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார், பி அதே வேலையை 15 நாளில் முடிப்பார். இரு பேரும் சேர்ந்து முடிக்க காலம் கால அளவு அப்படின்னு 2016 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஏ கிட்ட ஒரு வேலை கொடுத்தா 10 நாளில் முடிச்சிடுவாரு, பி கிட்ட ஒரு வேலை கொடுத்தா 15 நாளில் முடிச்சிடுவாரு. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டா 2 மதிப்பையும் மேலே பெருக்கணும், 2 மதிப்பையும் கீழே கூட்டிக்கணும். அவ்வளோதாங்க. இதை சுருக்குனா ஆன்சர். ஓகேவா? தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் மேலே 2த்தையும் பெருக்கணும், கீழே 2த்தையும் கூட்டிக்கணும். நம்ம பெருக வேணாம், கீழே மட்டும் கூட்டிக்கலாம். 10 கூட 15 கூட்டினா 25 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இங்கே என்னென்னா 3 5 5 5 25 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 2யும் 3யும் பெருக்குனா 3 6ன்னு வரும். அப்போ 6 நாள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எத்தனை பேர் வந்து 15க்கு 15 வாங்கினீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த கேள்வி நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அதனால். நெக்ஸ்ட் ரெண்டாவது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாளில் முடிப்பார், பி மட்டும் அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் அப்படின்னு 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கில் ஏவும் பியும் சேர்ந்து வந்து 8 நாளில் முடிச்சிருவாங்களாம். ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாளில் முடிச்சிருவாராம், பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதான் கேள்வி. அப்போ சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டா, போன கொஸ்டின் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டான்னு பார்த்தோம். இந்த கொஸ்டின் வந்து சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டா பண்ணணும்னா, சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டா கொடுக்குற 2 மதிப்பையும் மேலே பெருகணும். சரியா? போன கொஸ்டின் மாதிரி தான். அப்போ 8யும் 12யும் மேலே பெருகணும், கீழே 2த்தையும் கழிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ 12ல் 8 கழிச்சுங்க, சுருகுனா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 12ல் 8 போனால் 4ன்னு வந்துடும். கரெக்டாக 12ல் 8 போயிடுச்சுன்னா 4 வரும். கீழே மட்டும் கழிச்சுக்கிட்ட மேலே பெருக வேணாம். ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8ன்னு வரும். 2 12 24ன்னு வரும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சூப்பர். அடுத்த கேள்வி. இப்போ இந்த ரிலேட்டடாக வித்தியாசமாக வந்து 2022 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி பாருங்க. ஏ ஒரு வேலையை 18 நாளில் முடிச்சிடுவாரு, பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதி எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்க வேண்டிய வேலையின் அளவு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த இடம். அதாவது ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், இந்த கொஸ்டின் பயப்படாதீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 18 நாளில் முடிச்சிருவாரா, பி கிட்ட அந்த வேலையை கொடுத்தா என்ன முடிப்பாருன்னு கேட்டால், ஏ எத்தனை நாளில் முடிப்பாரோ அதில் பாதி நாளில் முடிச்சிருவாராம். அப்போ ஏ 18 நாளில் முடிச்சிடுறோன்னா அதில் பாதி 18ல் பாதி எம்பிட்டு வருது பாருங்க, 9 நாள். ஓகேங்களா? ஸோ அப்போ 9 நாளில் முடிச்சிடுவார். இதை டைரெக்டாக கொடுக்காம அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏ 18 நாளில் முடிப்பார், அதில் பாதி நாளில் பி முடிச்சிடுவாருன்னா 18ல் பாதி 9 நாள். இப்போ நெக்ஸ்ட் வந்து இருவரும் சேர்ந்துன்ற மட்டும் நம்ம மறுத்துப்போம். ஒரு நாள்ன்றதுல 2வது தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து ஓகே அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ 18 நாளில் முடிச்சிடுவாரு, பி 9 நாளில் முடிச்சிடுவாரு. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் அப்படின்னு கேட்குறாங்க. தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் கொடுக்குற 2 மதிப்பையும் மேலே பெருக்கணும், கொடுக்குற 2 மதிப்பையும் கீழே கூட்டணும். சரியா? தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் கூட்டிக்கணும். அப்போ 18 கூட 9 கூட்டுங்க. 18 9 கூட்டினா 27 அப்படின்னு வரும். அவ்வளோதான். கூட்டிக்கிட்டே மேலே பெருக வேணாம், அப்படியே அடிச்சிடலாம். 1 9 9 3 9 27 1 3 3 6 3 18. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் முடிப்பாங்க. ஏன்னா மீதில் அடிச்சாச்சு. கரெக்டா? ரைட்டு. இப்போ
ஜென்ரலாக கேட்டாங்கன்னா 6 நாளில் முடிச்சிடுவாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா ஒரு நாள் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு நாளில் முடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்குற மதிப்பை தலைகீழ போட்டுங்க. கொடுக்குற மதிப்பு என்னென்ன, நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6 நாளாக இது தலைகீழ போடுங்க. அதாவது தலைகீழனா எப்படி சார் அப்படின்னு கேட்டால் எப்பவுமேங்க எந்த நம்பராக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு இப்போ இங்கே 27ன்னு இருக்குன்னு வச்சுங்க, இந்த 27க்கு கீழே எப்பவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே 27ல் எந்த நம்பர் போட்டாலும் அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 6 கண்டுபிடிச்சிங்கன்னா 6 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம சொல்லும் போது 6/1ன்னு சொல்ல மாட்டோம். கீழே 1 இருக்கிறதால அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். எல்லா நம்பருக்கு கீழே எப்பவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ தலைகீழ போடணும். ஒரு நாள் அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய விடையை தலைகீழ போடணும். தலைகீழன்னா கீழகிற 1 மேலையும் மேலகிற 6 கீழையும் மாறிடும். அப்போ கீழகிற 1 மேலையும் மேலகிற 6 கீழையும் வந்தால் 1/6ன்னு வரும். இதான் இப்போ புரியுதுங்களா? அப்போ 1/6 ஆப்ஷன் பி தான் செய்யணும். பாரு, சூப்பர்ல, ரைட்டு. புரியுதுங்களா? போட்டது புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி இது பாருங்க. இந்த கேள்வி இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. 8th புக்கில் இருக்குது, ப்ளஸ் 2021 டீன் பிஸ்லையும் கேட்டிருக்காங்க. பி என்பவர் தனியாக ஒரு வேலையை 1/2 பகுதியை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியாக அதே வேலையில் 2/3 பகுதியை 4 நாட்களையும் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையை 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோம்னே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஜென்ரலாக நீங்கள் அப்படியே பாருங்களேன். இப்போ என்னென்னா பி என்றவர் அவர் 1/2 பகுதி வேலையை 6 நாளில் முடிப்பார். கரெக்டாக அதை மட்டும் எழுதிக்கிட்டு, கியூன்றவர் அதே வேலை பார்த்தீங்கன்னா 2/3 பகுதி எத்தனை நாளில் முடிச்சிடுவார்? 4 நாளில் முடிச்சிடுவாங்களாம். அப்போது பியும் கியூவும் தான் சேர்றாங்க. இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இருவரும் இணைந்து 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதான் கேள்வி. கரெக்டாக கேள்வியோட ஸ்ட்ரக்சரை நான் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட. கொடுத்துட்டு இப்போ என்னென்னா நல்லா கவனிச்சிங்க. இப்போ இதை கொடுத்துட்டு இப்போ பொதுவாக இந்த கேள்வியை இப்படி கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸி. எப்படி? பி மட்டும் 6 நாளில் முடிச்சிடுவாரு, கியூ மட்டும் 4 நாளில் முடிச்சிடுவாங்க. பியும் கியூ சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொன்னால் 2 மதிப்பையும் மேலே பெருக்குவோம், 2 மதிப்பையும் கீழே கூட்டுவோம், சுருக்குவோம், ஆன்சர். கரெக்டாக? இப்போ இது மாதிரி கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் சொன்ன பற்றியா அந்த மாதிரி மாற்றணும். ஐயோ ஒன்றும் புரியலையா? ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது, ஈஸி. என்னன்னா அது பாருங்க, இப்போது பீன்றவர்கிட்ட இந்த பின்னமும் இருக்குது, இந்த மதிப்பு இருக்குது. இந்த மதிப்பாக கூட இந்த பின்னத்தை தலைகீழ போட்டு பெருக்கிங்க. தலைகீழ்னா இப்போ தான் போன கணக்கில் சொன்னேன். என்ன சொன்னேன்? மேலக்கிற நம்பர் கீழேயும் கீழக்கிற நம்பர் மேலேயும் மாறிடும் அப்படின்னு. கரெக்டாக? இப்போ நம்ம தலைகீழ போட்டு 2/1 வருது. அப்போது 1/6 ஈராறு 12. அப்போது பி தனியாக 12 நாளில் முடிப்பார்னு அர்த்தங்க. அவ்வளோ, வேற ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சிச்சு எல்லாமே. அந்த பின்னத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். சரியா? நெக்ஸ்ட் கியூ கிட்ட இப்போ 2/3 பின்னம் இருக்குல்ல, அந்த பின்னத்தை தலைகீழ போட்டு இந்த 4 கூட பெருக்கிங்க. அவ்வளோதான். சரியா? அப்போ 2ல் பாதி 1, 4ல் பாதி 2, 3 6. அப்போ கியூ மட்டும் தனியாக 6 நாளில் முடிப்பாங்க. இப்போ பாருங்க, நான் அந்த பின்னத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். டைரெக்டாக பி 12 நாளில் முடிப்பார், கியூ 6 நாளில் முடிப்பாங்க. இதான் மேட்டர். கரெக்டாக? இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரியா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ பி மட்டும் தனியாக 12 நாளில் முடிப்பார், கியூ மட்டும் தனியாக 6 நாளில் முடிப்பாங்க. பியும் கியூ சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அப்போ என்னன்னா தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் என்ன பண்ணணும்? அந்த 12யும் 6யும் மேலே பெருக்கணும், கீழே 12 6 கூட்டிக்கணும். கரெக்டுப்பா. ஸோ அப்போ கீழே கூட்டினா வரும் 18 19 20ன்னு வருதா? 20 வருது. இருங்க 6 போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா? சாரி, அதான் என்னடா அதுன்னு பார்க்குறேன். இங்கே இது 6 தானே வருது. அதாவது 12 6 மேலே பெருக்கணும், 12 6 கீழே கூட்டணும். சரி, ஓகே. இப்போ 12 கூட 6 கூட்டினா ஒரு 16 17 18 வருமா? 18 கீழே மட்டும் கூட்டிக்கிட்டு 1 6 6 3 6 18. கரெக்டாக 1 6 6 20 12 3 6 18, 1 3 3 4 3 12ன்னு வரும். அப்போது பியும் கியூவும் சேர்ந்து 4 நாளில் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ல பியும் கியூவும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 4 நாள் முடிஞ்சிருச்சு. ஆனால் இருவரும் 3/4
பகுதி எத்தனை நாளில் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சார் பண்ணணும்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல 3/4, இந்த 3/4 தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதாக கூட இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 4 நாளா, அதை பெருக்குங்க, அவ்வளோதான். 4க்கு 4 கேன்சல், 3 நாளில் முடிச்சிருவாங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து அந்த முழு ஒர்க்கை முடிக்க 4 நாள் ஆகும். ஆனால் அவங்க முழு ஒர்க்கை கேட்கல, 3/4 பகுதி எத்தனை நாளில் முடிப்புன்னு கேட்டாங்க. அப்போ 3/4 பகுதியாக கூட எத்தனை நாள் மொத்தமாக முடிச்சிருவாங்க, 4 நாளா, அதை பெருக்கணும். பெருகுனா இங்கே பாருங்க, இந்த 4 நாள் கேன்சல் ஆகும், 3 நாள் வந்துடும். புரியுதா? கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஆப்ஷன் பி தான் சரியானது. 2 ஸ்டெப் தான். நம்ம இதெல்லாம் நிறைய நடத்திட்டோம், தயவு செஞ்சு பார்க்காதுங்க. பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் 2026 டைம் அண்ட் ஒர்க்குன்னு, அதில் கொஞ்சம் போய் பாருங்க, சரிங்களா? புரிஞ்சிச்சா? ரைட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. 2016 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 5வது கேள்வி. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாளில் செய்து முடிப்பார். இந்த வேலையை தனியாக பி 45 நாளில் முடிப்பார் அப்படின்னா செய்து முடிப்பார் எனில், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, நல்லா பாருங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஏவும் பியும் சேர்ந்து 15 நாளில் முடிப்பாங்க, பி மட்டும் தனியாக 45 நாளில் முடிப்பாங்க, ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள்னு முடிப்பாங்க தான் கேள்வி கேட்பாங்க. கரெக்டா? ஆனால் இந்த இடத்துல பி மட்டும் 45 நாளில் முடிப்பாக எனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஆப்ஷனை பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா பிஐ விட ஏ 2 மடங்கு நல்லா வேலைக்காரரு, ஆப்ஷன் பி பாருங்க, ஏவை விட பி 2 மடங்கு நல்ல வேலைக்காரர்னு வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷனை பார்க்கலாம். சரியா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏவும் பியும் சேர்ந்து 15 நாளில் முடிச்சிருவாங்க, பி மட்டும் தனியாக சேர்ந்து 45 நாளில் முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? நார்மலாக ஒரு கணக்குன்னா ஏ கண்டுபிடித்து ஈஸி. கரெக்ட் தானே? சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் கொடுக்குற 2 மதிப்பையும் மேலே பெருக்கணும், கொடுக்குற 2 மதிப்பையும் கீழே கழிச்சுக்கணும். இப்போ முதல்ல நம்ம அந்த ஒர்க்கை செய்வோம், அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு வரலாம். சரியா? ஸோ சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் என்ன பண்ணோம், கொடுக்குற 2 மதிப்பு, அதாவது இந்த 15யும் 45யும் மேலே பெருக்கணும், கீழே 45ல் 15 கழிக்கணும். அதாவது 2 நம்பரையும் மேலே பெருக்கணும், 2 நம்பரையும் கீழே கழிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இது கீழே மட்டும் கழிச்சுக்கலாம். 45ல் 15 போச்சுன்னா 10 போச்சுன்னா 35 ஆகும், 5 போச்சுன்னா 30 ஆகும். கரெக்டாக 30ங்க. ரைட்டு. இங்கே பாருங்கள், இதை அடித்தா ஓர் 15 15 ஈர் 15 30. ஸோ அப்போ ஆன்சர் 45/200. ஆக்சுவலி ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 45/200. இது இன்னும் சுருக்கலாமா? 45ல் பாதி எவ்வளோ? 22. கரெக்டா? கரெக்ட் தானே? 45 பாதி, அதாவது 44ல் பாதி 22, 1ல் பாதி 6, 22 நாளில் முடிச்சிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது ஏ மட்டும் தனியாக செஞ்சால் 22 நாள், பி மட்டும் தனியாக செஞ்சால் எவ்வளோ வருது? 45 நாள். கரெக்டாக பாருங்க. பி மட்டும் தனியாக செஞ்சால் 40. சூப்பருங்க, ஆன்சரை வந்துருச்சு. இருங்க, இது நம்ம சுருகவே வேணாம், நம்ம ஈஸியான ஒரு வழி கிடச்சிருச்சு. என்னன்னா அங்கே பாருங்கள், ஏ மட்டும் 45/2, பி மட்டும் தனியாக செஞ்சால் 45 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பாருங்கள், நான் சுருகவே இல்லை, அப்படியே விட்டேன். நான் மனசில் சுருகுனேன், பட் அந்த இடத்துல பி மட்டும் 45 கொடுத்துருக்காங்கல்ல. ரைட்டு. இப்போ நீங்களே பாருங்களேன், நான் இன்னும் ஆப்ஷனுக்கே போகல. பி ஒரு வேலையை 45 நாளில் செய்வார்னா ஏ அதை பாதி நாளே செஞ்சிருவார். 45ல் பாதி. கரெக்டா? ஏன்னா கீழே 2 இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, 45ல் பாதினா 22. கரெக்டா? அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் தெரியுது தெளிவா. என்னன்னா பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 45 நாளில் செய்வார், ஏ கிட்ட அந்த வேலையை கொடுத்தா பி செய்யறதை விட பாதி நாளில் செஞ்சிடுவார். கரெக்டா? புரியுதுங்களா? ரைட். இப்போ ஆப்ஷனுக்கு வருவோம். ஆப்ஷன் ஏ எடுங்களேன். பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். கரெக்ட். ஏன் இது பாருங்க, இதுல என்னன்னா நல்லா புரியுதான்னு பாருங்க. பி ஒரு வேலையை 45 நாளில் செய்வார்னா ஏ அதே வேலையை பி செஞ்சார்ல, அதை பாதி, ஐ மீன் பாதின்னா 45ல் பாதி 22 நாளில் செஞ்சு முடிச்சுவார். இப்போ நீங்கள் இன்னும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பி கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறேன், ஒரு வீடு கட்ட கொடுக்குறேன்னு வச்சுங்க, ஒரு வீடு கட்டணும் பி கிட்ட. சரியா? அவர் என்ன பண்ணுவார்? 45 நாளில் முடிச்சுவார். இதே ஏ கிட்ட அந்த வேலையை கொடுத்தா, அதே வீடு கட்டுறதுக்கு கொடுத்தா 22 நாளில் செஞ்சிருவார். இப்போ 22 நாளில் செஞ்சு முடிச்சுட்டு வேற ஒரு வீடு எடுத்து அதே மாதிரி அவர் இன்னொரு வீடையும் கண்டுபிடிச்சிடுவார். ஐ மீன் பி ஒரு வீடு தான் ஒரு நேரத்தில் கட்டி, அதாவது 45 நாளில் கட்டி முடிப்பார்.
ஆனால் ஏ அதே 45 நாள் 2 வீடு கட்டுவார். கரெக்டா? மீனிங் புரியுதா? அப்புறம் பியை விட ஏ வந்து என்ன ஆகுது? 2 மடங்கு திறமசாலி. அதுதான் பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். கரெக்டா? புரியுதுங்களா? பி 45 நாள் 1 வீடு தான் கட்டுவார். ஆனால் ஏ வந்து அதே 45 நாள் 2 வீடு கட்டுவார். ஏன் அப்படின்னு கேட்டால், இவர் வந்து பி வந்து 45 நாளில் முடிக்கிறாருன்னா ஏ 22 நாள்லேயே முடிச்சிடுவார், பாதி நாள்லேயே முடிச்சிடுவார். பாதி நாள் முடிச்சுட்டு வேற ஒரு வீடு அதே மாதிரி எடுத்து அதை முடிச்சிடுவார். புரியுதா? தேரி புரியுதுங்களா? சூப்பர். ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி தான். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஸோ எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது ஈஸி தான், பட் ஸ்பாட்டில் கரெக்டாக கண்டுபிடிக்கும். புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் 6வது கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி என்பவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக அப்படின்னு 2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பொதுவாக டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாவே என்னென்னா நீங்களே பாருங்களேன், ஒரு ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 24 நாளில் முடிச்சிடுவாங்க. பி வந்து ஏவை விட 50% கூடுதல் திறமசாலி. அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? சூப்பர். இப்போ என்னென்னா நல்லா கவனிச்சிங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பரில், அதாவது டைம் அண்ட் ஒர்க்குன்னு தெரியுது, அதில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. மேலேயும் 100 கீழேயும் 100ங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேட் இருக்கும், அதை இங்கே வச்சுங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து இருக்கா, அதை கீழே கூட்டிங்க. அவ்வளோதான். இதான் ஃபார்முலா. ஃபார்முலா இல்லை, ஷார்ட்கட்டுக்கான ஃபார்முலா. சரிங்களா? புக்கில் இந்த ஃபார்முலா இருக்காது. ஓகேவா? மேலே 100 கீழே 100 வச்சுக்கணும், அந்த பர்சன்டேஜ் கீழே கூட்டிக்கணும், அந்த டேட்டை பெருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, மேலே 100 வச்சுக்கிறேன், கீழே வந்து பாருங்களேன், இப்போ 50% கூடுதல், அதாவது கூடுதல்னா கூட்டிக்கணும், குறைவு அப்படின்னா கழிச்சுக்கணும். சரியா? இதில் கூடுதல் கூட்டிருக்காங்க, கீழே கூட்டிக்கிறேன். சரியா? அப்போ 100 கூட 50 கூட்டினா 150ன்னு வரும். கரெக்டா? இன்ட்டு டேட் என்ன, இதில் ஒரு டேட் இருக்கும் 24 நாள், அந்த 24 இங்கே எழுதிங்க. அவ்வளோதாங்க. இந்த 0க்கு 0 கேன்சல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆய்ப்பில் அடிக்கிறேன். 3 ஆய்ப்பில் 5 3 5 6 3 18 7 3 21 8 3 24 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. இங்கே 2 இருக்குது, இங்கே இப்போ 8 இருக்குது. 2யும் 8யும் பெருக்குனா 8 16. அப்போ 16 நாள். இதை பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியான. ரொம்ப ஈஸியான கணக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இதே மாடலில் நம்ம புக்கில் 40% கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து தனி கிளாஸே போட்டிருப்பேன், பாருங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது 7வது கணக்கு. ஏ என்பவர் பியை காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்பவர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 14 நாளில் முடிப்பாங்க. எனவே ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் மடங்கு பேஸ் பண்ணி கேட்டால், முதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன கணக்கு பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டாங்க. இதில் மடங்கு என்னென்னா நீயே பாருங்க, ஏ வந்து பிஏ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்பவர். அப்போது இவங்க என்னன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு மடங்கை பேஸ் பண்ணி வந்துட்டாவே ஓகேவா, 2 பேர் கொடுத்துட்டு மடங்கை பேஸ் பண்ணி வந்தாவே ஏ பி ஏ ப்ளஸ் பி இப்படி எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறேன் நல்லா கவனிங்க. ஏ என்பவர் பிஐ காட்டிலும், ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். அப்படின்னா பி ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் ஏ 2 வேலை செய்வார். கரெக்டா? மீனிங் புரியுதா? இதான் நாங்கள் சொல்கிறாங்க பாருங்க. இங்கே வந்து ஏ என்பவர் பிஏ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வேலையை ஏ, அதாவது பி ஒரு வேலையை ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் ஏ 2 வேலை செய்வார். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ நான் வேலை வந்து பி வந்து ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்வார், அதே நேரத்தில் ஏ 2 வேலை செய்வார். இது எழுந்து புரியுதா? இப்போ ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்குல்ல, அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 2 1 இது கூட்டிங்க. இந்த 2 இந்த 1 கூட்டினா 3ன்னு வந்துடும். இப்போ நான் நம்பர் போட்டிருக்கல 2 1 3ன்னு, இதெல்லாம் வேலையை குறிக்குது. இப்போ இது என்னன்னா, நான் வந்து இப்போ என்ன கேள்வினா ஏவும் பியும் சேர்ந்து 14 நாளில் முடிப்பாங்க, ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிள். இதை நம்ம ரேஷியோவை மாற்றணும். அது எப்படி சார் ரேஷியோவை மாற்றுனா? ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ 2 1 3ன்னு இருக்குல்ல, இந்த 3 நம்பரை நான் ரேஷியோவாக மாற்ற போகிறேன்.
அப்படி ரேஷியோவாக மாற்றினா இப்போ ஏவை கண்டுபிடிங்கன்னா ஏவை வரல வச்சு மறைச்சிக்கங்க. மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க. இப்போ நான் ஏவை கண்டுபிடிங்கன்னா ஏ அதுக்குரிய நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருகணும். சரிங்களா? அப்போ ஓர் 3 வரும். இந்த 3 இங்கே எழுதிக்குங்க. இப்போ ரேஷியோ வச்சுக்கலாம். அடுத்தது நான் பிஏ கண்டுபிடினா பிஏ வரல வச்சு மறைச்சிங்க. மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. அப்போ 3 6 அப்படின்னு வரும். அது போடுங்க. புரியுதுங்களா? நம்ம போடுறது ரேஷியோ வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிஎஸ் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா இதை வரல வச்சு அந்த நம்பரோட சேர்த்து மறைச்சிங்க. மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்குங்க. அவ்வளோதான். அப்போ ஓர் 2 அப்படின்னு வரும். அந்த 2 இங்கே போட்டுங்க. சரியா? ரைட்டு. இப்போ நம்ம ரேஷியோ மாற்றிட்டோம். மேபி இந்த ரேஷியோவில் 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரும். சுருக்க முடியும்னா சுருக்க முடியும்னா அப்படியே விட்டுருங்க. சரியா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படியே நம்ம கேக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட 6 பீஸ் கேக் இருக்கு, ஏ பிளஸ் பி கிட்ட 2 பீஸ் கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் ஸ்டெப் புரியுதா? இப்போ அடுத்தது கொஸ்டினுக்கு வாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏவும் பிஎஸ் சேர்ந்து 14 நாளில் முடிப்பாங்களாம். அப்போ இங்கே பாருங்க, ஏவும் பிஎஸ் சேர்ந்து 2 பீஸ் கேக் வச்சுருக்காங்க. அதோட விலை 14 ரூபாய். கொஸ்டினில் கொடுக்குத்தான். புரியுதுங்களா? ஏவும் பிஎஸ் சேர்ந்து 14 நாளில் முடிப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரேஷியோ எடுத்திருக்கேன். அதை தான் உங்களுக்கு கேக்காக சொல்லியிருக்கேன். ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது, பி கிட்ட 6 பீஸ் இருக்குது, ஏ பிளஸ் பி கிட்ட 2 பீஸ் கேக் இருக்கு. கொஸ்டினில் ஏவும் பிஎஸ் சேர்ந்து 14 நாள் சொல்கிறாங்கல்ல, அப்போ நான் ஏவும் பிஎஸ் சேர்ந்து அந்த 14 வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம பேசலாம்னா 2 பீஸ் கேக்கு 14 ரூபாய். இப்போ நான் ஒரு பீஸ் கேக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம், பி கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 அப்படியே இந்த 14 வகுத்துறேன். வகுத்தா ஒரு பீஸோட விலை 7 ரூபான்னு கிடைக்கும். கரெக்டா? எதுக்கு சார் இப்போ ஒரு பீஸாக மாத்திரன்னு கேட்டால், கொஷினில் ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார்னு கேட்டிருக்காங்க. ஏ கிட்ட 3 பீஸ் கேக் இருக்குது. எனக்கு 2 பீஸ் 14 ரூபான்னு தெரியும். ஒரு பீஸ் தெரிஞ்சால் ஈஸியாக நான் பெருக்கலாம்ல. அதனால் அந்த 14ல் 2 வகுத்தா 7 ரூபாய் இருந்துச்சு. அந்த 7 ரூபாவை 3 பெருக்கிறேன். ஏ 3 21. அப்போது ஏ மட்டும் தனியாக 21 நாளில் செய்வேன். இப்போ போய் ஆன்சரை பாருங்கள். ஆப்ஷன் பி தான் சரியானது. அவ்வளோதான். சிம்பிள். ரொம்ப சிம்பிள். புரியுதா? இப்போ இந்த கணக்கில் பிஏ கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இப்போ ஒரு பீஸ் 7 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, ஏ 3 21 போட்டேன். பி கிட்ட 6 பீஸ் இருக்கு. 6 7 எவ்வளோ? 42. அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சால் 42 நாளில் செஞ்சிருவாரு. அவ்வளோதான். புரியுதுங்களா? பட் இங்கே பி கேட்கல. நான் அங்கே பாருங்க, பி வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில், ஆனால் பி கொஸ்டினில் கேட்கல. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த ஷார்ட்கட்டில் 3 கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். அடுத்தது 8வது கேள்வி. ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா நல்லா புரியுதா பாருங்க. கிட்டத்தட்ட போன கேள்வி மாதிரி தான். ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு கெட்டிக்காரர். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல இந்த மாதிரி மடங்கை பேஸ் பண்ணி வந்துட்டா என்ன சொன்னேன், ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ தனியாக, பி தனியாக, ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதி சொன்னேன். ஓகேவா? மடங்கு பேஸ் பண்ணி வந்தப்போ போன கணக்கு பார்த்தல இதே மாதிரி தான். சரியா? இப்போ எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பாருங்கள், ஒரு வேலை, அதாவது ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர். அப்போது ஒரு வேலையை ஒரு நேரத்தில் பி செஞ்சால் அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். இதான் அதுக்கான மீனிங். கரெக்டாக? இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பர். இதான் அவங்க சொல்கிறாங்க, ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரரு. அப்போ ஒரு நேரத்தில் பி ஒரு வேலையை செஞ்சால் அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். இப்போ ஏ பிளஸ் பின்னு வச்சுருக்க 2 கூட்டிங்க 4 அப்படின்னு வரும். இப்போ இதெல்லாம் வேலையை குறிக்குது. இதை வச்சுட்டு கணக்கு போட சிரமம். அப்போ இதை நான் ரேஷியோவாக மாற்ற போகிறேன். ரேஷியோவாக மாற்றுறோன்னா போன கணக்கு மேலே தான். சரிங்களா? ரேஷியோவாக மாற்ற போகிறேன்னா
ஏ தெரிஞ்சுக்கினா ஏ கிட்ட இருக்கிற மதிப்பு எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருகணும். ஒரு நாள் 4 அப்படின்னு வரும், அந்த 4 இங்கே போட்டுங்க ரேஷியோ. நெக்ஸ்ட்டு நான் பிஏ கண்டுபிடினா பி கிட்ட இருக்கிற மதிப்பை மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருகுங்க. 3 12 அப்படின்னு வரும், இங்கே 12 ரேஷியோ. இப்போ ஏ ப்ளஸ் பிஏ கண்டுபிடிக்கணும்னா அது கூட இருக்கிற நம்பரை மறைச்சிட்டு கை வரலான்னு மறைச்சிங்க, மீதி நம்பரை பெருங்க. ஒரு 3 அப்படின்னு வரும், இந்த இடத்துல 3ன்னு போட்டுருங்க. இப்போ இதை சுருக்க முடியும்னா சுருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. 4:12:3 கிடைக்குது. சரியா, இது வரைக்கும் ஓகேவா? ரைட். இப்போ என்னன்னா இதுக்கான மீனிங் என்னன்னா, ஏ கிட்ட 4 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட 12 பீஸ் கேக் இருக்கு, ஏ பிளஸ் பி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கேக் இருக்கு. இதுதான் சொல்றாங்க. புரியுது? இப்படிதான் சொல்றாங்க. சரியா, இப்போ நான் கேக்கா மாத்திட்டேன். இப்போ கொஸ்டினுக்கு வரேன். இங்க என்னன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு கெட்டிக்காரர். ஓகே, ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க, இங்க பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் குறைவா எடுத்துப்பார். இந்த 10ன்றது எதை குறியுது பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பி எம்மா நாள் எடுத்துப்பாரு நமக்கு தெரியாது, அதை விட 10 நாள் கம்மியா எடுத்துப்பாரு. அப்ப இதுல ஏவும் கொடுக்கல பியும் கொடுக்கல, 2 பேரும் கம்பாரிசன் பண்ணி 10 நாள் கம்மியா எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி யாருக்கு சொல்றாங்க, ஏ வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பியை விட 10 நாள் குறைவாக எடுத்துப்பாரு. அப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையில தான் இது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏவுக்கும் பிக்கும், ஏ கிட்ட 4 பி கிட்ட 12 இருக்குல்ல, இதை 2 கழிச்சுங்க. ஏ கிட்ட 4 பி கிட்ட 12 இருக்குல்ல, அதை கழிச்சா 8ன்னு வரும். அப்போ 8 பீஸ் தான் 10 ரூபாய். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? நல்லா தெளிவாக புரியுதுங்களா? எப்படி ஏன் நான் இதை போட்டேன் நல்லா பாருங்க. ஏ என்பவர் ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் குறைவாக எடுத்துப்பார். அப்போ இந்த 10ன்றது ஏவும் குறிக்கல பியும் குறிக்கல, 2 பேருக்கு மையமா இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், இந்த கேள்வியில ஏ கிட்ட 4 இருக்குது, பி கிட்ட 12 இருக்கு, இது 2த்தையும் கழிச்சுக்குங்க. கழிச்சா 8ன்னு வரும். அப்போ 8 பீஸ் தான் 10 ரூபாய். முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா அங்க பாருங்க, 8 பீஸ் 10 ரூபாய்னா 4 பீஸ் எவ்வளோ, 12 பீஸ் எவ்வளோ, 3 பீஸ் எவ்வளோ, 3 கண்டுபிடிச்சலாம். முடிஞ்சு போச்சு. ஆனால் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்க என்ன கேட்குறாங்க, பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு தான் கேட்குறாங்க. நம்ம பி மட்டும்னா அதாவது 12 பீஸ் எவ்வளோ, அதாவது 8 பீஸ் 10 ரூபாங்க கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 12 பீஸ் எவ்வளோ, இதான் கேள்வி. புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? அது என்ன சார் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இப்போ 8 பீஸ் வந்து 10 ரூபாய், ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கன்னா அந்த 10ல் 8 வகுத்துருங்க. 8ல் பாதி 4, 10ல் பாதி 5, 5/4 வரும். சரியா, இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ என்னன்னா ஒரு பீஸ் 5/4 ரூபாய். அப்போ எனக்கு பி வேணும், 12 பீஸ் இருக்கு, 12 5/4 பெருங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது 4ல் பாதி 2, 5, 12ல் பாதி 6, 2ல் பாதி 1, 6ல் பாதி 3 இருக்கு, இங்கே 5 இருக்கு, 3 5 15 நாள், அதாவது 15 ரூபாய், அதாவது 15 நாள். பி மட்டும் தனியா 15 நாள். ஆப்ஷன் பி தான் சரியான. இப்போ நான் ஏ கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸி. ஏன்னா எனக்கு என்னன்னா அங்கே பாருங்க, ஒரு பீஸ் 5/4 கரெக்டா, ஒரு பீஸ் 5/4னா ஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கு. அப்போ 5/4 அதோட பெருக்குன்னா 4 கேன்சல், ஏ மட்டும் தனியாக 5 நாளில் செய்வேன். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்போ நான் வந்து ஏவும் பிஎஸ் சேர்ந்துனா ஏவும் பிஎஸ் சேர்ந்து 3 பீஸ் இருக்குது, அதோட 5/4 பெருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது 9வது கேள்வி. இதுவே 27 நிமிஷம். நம்ம 2 வீடியோ பிரிச்சுக்கலாமா? எதுக்கு நீங்க இது வந்து 40 நிமிஷம் 60 நிமிஷம் போச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஃபுல் டெஸ்ட் இல்லையா? ஸோ 8 கணக்கு இப்போ முடிச்சுட்டுல, அடுத்தது 9லேருந்து மீதிக்கிற கணக்கு நான் அடுத்த பகுதியாக இன்னைக்கே போடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் போய் பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் குரூப் ஒரு தரத்தில் நான் 75 கணக்கு நடத்திருக்கேன். அந்த கணக்கு எல்லாமே பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.